கோவையில திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்தது. அப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு. அதுக்கு நம்முடைய தமிழக பாஜக ஆதாரத்தோட பதிலடி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சியானது மூச்சை முட்ட வைக்குது அப்படி மாதிரி சொல்லி திமுகவுடைய ஆட்சியை காரி துப்பி ஒரு சில டேட்டாவை வெளியிட்டிருக்காரு. அது பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உணவு அரசியல் பற்றி ஒரு சில முக்கியமான மேட்டர்கள் பேச வேண்டியது இருக்கு. தமிழகத்துல கூட இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் உணவை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் தட்டு ஏன் உரிமை அப்படிங்கிற மாதிரி சோத்துல புரட்சி பண்ற கோஷ்டிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க எல்லாருமே நாக்கு புடுங்கி தொங்குற மாதிரியான ஒரு தரமான உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்முடைய விடியல் அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதே மாதிரியான காரியத்தை பண்ணதுனால இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வீட்டுல உட்கார்ந்துங்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அரெஸ்ட் பண்ண போறதா ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு. அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துல நம்ம வெளியேற்றத்தை பார்த்துட்டோம். சட்ட ஒழுங்கு எப்படி சந்திச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம செய்திகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இவங்க 2021 அந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திமுகவுடைய சிட்டிங் மினிஸ்டரை கைது செஞ்சாங்க. அவருக்கு பெயிலே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 வருஷமா அவர் சிறையில தான் இருக்காரு. அது மட்டுமா வேங்கவயல் நாங்குநேரி மாதிரியான பல சம்பவங்களை நாம பார்த்துட்டோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும் எதுக்காக இவங்க முப்பெரு விழா அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுறாங்க, அப்படி ஒரு விழாவை நடத்தினாங்கன்னு தான் தெரியல. சரி, விழா தான் நடத்துனீங்க, அந்த விழால பேசுற விஷயங்கள் ஏதாச்சும் லாஜிக்கா இருக்கா? இல்ல. ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க பேசின விஷயங்கள்ல லாஜிக்கே இல்ல. சம்மதமே இல்லாம மத்திய அரசு பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையுமே வச்சு திமுகவா கலாச்சி தள்ளியிருக்காங்க தமிழக பாஜக. இதை கொஞ்சம் பாருங்களேன். திமுக எம்பிக்கள் சாதிக்க போவது இதுதான் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. Sir, please. This is 1947. What happened? Sir, what happened in 1953? 1953, sir, very important. In 1953, what happened? No. Sir. No. No, sir, I'm giving, sir. Thank you for giving this opportunity. A few moments later. கமிட்டி மீட்டிங் போறோம்ல, லஞ்ச் வந்து நான் வெஜிடேரியன் ரெண்டு இருக்கும். அது மாதிரி அங்கே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும், டோக்லாங்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டுக்குன்னே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ வந்து யாரெல்லாம் நான்லாம் சென்ட்ரல் ஹாலில் சாப்பிட்டு இந்த அரசாங்கம் கூட சாப்பிட்டதே கிடையாது. இதுலேயும் சென்ட்ரல் ஹால்லையும் மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு. அண்ட் ஆல்சோ திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல வாங்கின பல்புகளையும் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தமிழக எம்பிக்கள் திருச்சி ஊடுனாங்க பாருங்க. அதையும் நீங்க ஆட் பண்ணிருக்கலாம். தமிழக பாஜக மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல, அதுக்கு முன்னாடி கூட வேண்டாங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக சார்பாக இருந்த எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? தமிழக எம்பிக்கள் அந்த 39 எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? தெரியல, உண்மையிலேயே தெரியல. மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. என்னென்ன மசோதாக்கள் நிறைவேற்றணும்னு நினைச்சாங்களோ எல்லா மசோதாக்களும் நிறைவேற்றிட்டாங்க. ஆனாலும் நாங்க பாஜகவை அடக்குவோம், பாஜகவுடைய கடிவாளம் எங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுக காரங்க சொல்லிட்டு வராங்க. இதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத சமீபத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சுட்டி காட்டி அவர் பேசியிருக்காரு. லிட்டரலி சொல்லணும்னா திமுகவை காரி துப்பி கழுவி ஊத்திருக்காருன்னே சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவை பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் திருமதி தெய்வநாயகி மற்றும் அவரது உதவியாளர்கள் பயணம் செய்த வாகனம் மீது லாரி ஏற்றி கொள்ள முயன்றிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் முழுவதும் சமூக விரோதிகளின் அராஜகம் அதிகமாகி இருக்கிறது. மணல் கடத்தலை எதிர்த்த கிராம நிர்வாக அலுவலர் திரு லூர்து பிரான்சிஸ் அவர்கள் தனது அலுவலகத்திலேயே வைத்து மணல் கடத்தல்காரர்களால் கொலை செய்யப்பட்டார். இது போன்ற குற்ற சம்பவம் நிகழ்ந்த பின்னர் கூட திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறியதால் தொடர்ந்து சேலம், வேலூர் என மணல் கடத்தல்காரர்கள் அரசு அதிகாரிகளை தாக்குவது
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு அதிகாரிகளுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுகுழியில் விழுந்து கிடக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆயுத கலாச்சாரம் நிலவுகிறது. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு அதன் செயல்பாடுகள் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. மணல் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊடகங்களை மிரட்டி செய்திகளை பொதுமக்களிடம் இருந்து மறைக்கும் முயற்சியில் தான் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இவை பற்றி எதுவுமே அறியாமல் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசின் தலையாய கடமையான சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் திமுக அரசு முழுமையாக தோல்வியுற்றிருக்கிறது. திமுக அரசு இனியும் விழுத்துக் கொள்ளாவிடில் பொதுமக்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி பொறுப்பான எதிர்க்கட்சியாக தமிழக பாஜக மாநிலம் தழுவிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலர்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணியிருந்தாரு. இதை கொஞ்சம் பாருங்க. மூச்சு மட்டும் 3 ஆண்டு திமுக ஆட்சி. இது எல்லாமே நடந்தது திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல. அதாவது 2021 இருந்து இப்போ வரைக்கும் நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே. இந்த 3 வருஷத்துல நடந்த விவகாரங்கள் தான் இது எல்லாமே. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் இது குறித்தான செய்திகள் பெரிய அளவுல போடவே இல்லை. டிபேட்ஸ் நடத்தவே இல்லை. மற்ற விஷயத்துக்கெல்லாம் இவங்க டிபேட்ஸ் நடத்துவாங்க. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டிபேட்ஸ் நடத்துவாங்க. ஆனா இத மாதிரியான சம்பவங்களுக்கு இந்த உத்தம ஊடகவாதிகள் டிபேட்ஸ் நடத்தவே இல்லை. திமுகவுடைய மூத்த தலைவர் திரு RS பாரதி அவர்கள் இத மாதிரியான ஊடகவாதிகளை பார்த்து சரியாதான் சொல்லியிருக்காரு. ரெட் லைட்ல வேலை பார்க்குற மாதிரி தான் இவங்க வேலை பார்க்கறாங்கன்னு. அடுத்ததாக இந்த உணவு அரசியல் குறித்து தான் நாம பார்க்க போறோம். இது கொஞ்சம் சீரியஸ் டிஸ்கஷன் தான். நீங்க சமீப காலமா பார்த்திருப்பீங்க, திடீர்னு நிறைய பேர் இந்த பீஃப் குறித்தான ப்ரமோஷன்ல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி ப்ரமோஷன் பண்றவங்களா யாருன்னு பாருங்களேன். இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை மாதிரி முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து பீஃபுக்கு பயங்கரமா ப்ரமோஷன் பண்றானுங்க. தமிழகம் கிடையாது, நம்ம நாட்டுல பீஃபுக்கான தடையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பீஃப் யாரும் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி யாரும் சொல்லவும் கிடையாது. ஆனாலும் நாங்க உணவு புரட்சி பண்றோம், பீஃப் சாப்பிட்றதுக்கு நாங்க எல்லாருமே நாங்க ஊக்கப்படுத்துறோம், பீஃபை நாங்க ப்ரமோட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இது மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல அதுக்கான தடை இருந்ததுன்னா அங்க போயிட்டு நாங்க புரட்சி பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம் நீங்க பண்ணலாம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஃபுக்கு தடையே கிடையாது, யாருனாலும் சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம புரட்சின்ற பேர்ல இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க? வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா பாஜகவை எதிர்க்கிறது. அதுக்காக பாஜக புனிதமா பார்க்கக்கூடிய இந்த மாட்டை நாங்க வெட்டி தின்போம்னு சொல்லி இந்த மாதிரியான கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வரானுங்க. மாட்டை புனிதமா பாஜக மட்டும் பார்க்கடா தற்குறிகளா, ஒட்டுமொத்த இந்துக்கள் எல்லாருமே மாட்டை தெய்வமா தான் பாக்குறாங்க. அவருடைய வீட்டுல ஒரு உறுப்பினரா தான் மாட்டை பாக்குறாங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பேர்ல இத மாதிரி கேவலமான கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான காரியங்களை இவங்க செய்யறானுங்க. இந்த மாட்டு இறைச்சி சொல்லிட்டு புரட்சி பேசுறானுங்க பாருங்க. அவனுக்கு கிட்ட போயிட்டு பன்றி இறைச்சி பத்தி பேசுங்களா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு பேசவே மாட்டானுங்க. நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க. சரி, இப்ப பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். அது என்னன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அறிவாலயம்ல நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அங்க நான்வெஜ் அலௌட் இல்லையாமா. அதாவது பீஃப் புரட்சி பண்றவனுங்க சப்போர்ட் பண்ற இந்த திமுகவுடைய இடத்துல நான்வெஜ்ஜுக்கு அலௌடு கிடையாது. இத சொன்னதே வேற யாரும் கிடையாது, தமிழக பாஜக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர் தான் சொல்லியிருக்காரு. இங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற இந்த விஷயத்தை பாருங்க. கேன்டீன்ல திங்கிற ஞாபகம் தான் இருக்கு, அங்கேயும் பிரியாணி திங்கிறது இந்த ஞாபகம் தான். அது ஆராசா சொன்னது தான் சொல்றேன், நான் வேற ஒன்றும் சொல்ல. சைவம் ஆயிட்டாராம் எல்லாமே, அதனால இவங்களுக்கு எல்லாம் போச்சான். உங்களுக்கு தெரியுமா, பாராளுமன்ற கேன்டீனை அவங்க பிஜேபி கொள்கையை திணித்தி RSS கொள்கைப்படி சைவமாக்கிட்டாங்க, அசைவத்துக்கு அனுமதி இல்லை அப்படி இப்படி கொதிக்கிறார்கள் ஆராசா. சென்னையில் அறிவாலயம் இருக்கா, அறிவாலயத்தில் கல்யாணம் பண்ண வாடகைக்கு விடுறாங்களா, அங்கே அசைவம் புழங்கக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ஆமாம், வெரிஃபை பண்ணுங்க. சென்னை அறிவாலயத்தில் அசைவ உணவுக்கு அனுமதி கிடையாது. கல்யாணம் பண்ணுறவங்க அசைவ உணவு விருந்து வைக்கக்கூடாதுங்க, சைவம்னா தான் அலௌடு. இதுக்கு ஆராசா என்ன சொல்லுவார், இது என்ன RSS? திருச்சியில் ஒரு அறிவாலயம் இருக்குது, அங்கேயும் அதே தான், ஒன்லி வெஜிடேரியன் அலௌடு, நான்வெஜ் அலௌடு இல்லை. அவன் கல்யாணம் பண்ணுறான், நீங்கள் தானே சொல்கிறேன் நான் எந்த உணவு சாப்பிடுவேன் என்பது எனது உரிமைங்கிற இல்லை. ஓ மண்டபத்தில் கல்யாணத்துக்கு வாடகை கொடுறேன், அவன் எந்த உணவு சாப்பிட்டா உனக்கு என்ன? மாட்டுக்கறியோடு தின்ட்டு போகிறான் ஓன் கணக்கில், நான் ஏற்றுக்க மாட்டேன், ஓன் கணக்கில் சொல்கிறேன், மாட்டுக்கறியோடு தின்ட்டு போகிறான், அனுமதிச்சுட்டு போ. சென்னையில் மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய அறிவாலயம்ல கூட நான்வெஜ் அலௌடு இல்லையாமா. அதாவது இவங்க சொல்றாங்க இல்லையா, ஏன் தட்டி ஏன் உரிமை, சோத்துல நாங்க இப்படிதான் புரட்சி பண்ணுவோம் சொல்றாங்க இல்லையா, அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுகல இத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதாவது அவங்களுடைய அந்த அறிவாலயம்ல திருமணம் பண்ணிக்கினா நான்வெஜ் அலௌட் கிடையாது. ஏன் உரிமை, நான் என்ன சாப்பிடுவேன், அது கேட்க நீ யாரு அப்படி மாதிரி. அது மாதிரி திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்களா பார்ப்போம். கேட்பீங்களா? கேட்க முடியுமா? அடே தற்குறிகளா, இப்ப சொல்லுங்கடா, என் தட்டி என் உரிமை, நான் என்ன தின்னணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ சொல்லுங்கடா, சொல்லிதான் பாருங்கடா. அறிவாலயம்ல பீஃப் கிடையாது,
சிக்கன், மட்டன் இதெல்லாம் எதுவுமே அலோட் கிடையாதான். என்னங்கடா ஊபிஎஸ்களா, உங்களுடைய நிலைமை இவ்வளோ மோசமா இருக்குதேடா. உணவு புரட்சி அப்படிங்கிற ஒரு பெயர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருந்தானுங்க. ஆனா அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான்வெஜ் அலோட் இல்லையாமா. உங்கள மாதிரியான தற்கொலை முண்டை கலப்பைகளை நாங்க ஒன்னும் ஸ்பெஷலா வச்சு செய்ய வேணாம், திமுகவே போதும், திமுகவே போதும் உங்களை வச்சு செய்யறதுக்கு. நல்லா அனுபவிங்களா தற்கொலை அடிமைகளா. நெக்ஸ்ட் பார்க்க போற செய்தி உண்மையாலே உங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். உங்களுக்கு திமுக தேர்தல் காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஞாபகம் இருக்கா? 2021 இந்த காலகட்டத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஞாபகம் இருக்கா? மகளிர் உரிமை தொகை, பெட்ரோல் டீசல் விலையை நாங்க கம்மி பண்ணுவோம், இலவச பஸ், பெண்களுக்கான இலவச பஸ் நாங்க விடுவோம், நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை நம்மளுடைய திமுக கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரிதான் ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தற்கொலை ஊபிஸ்களா இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாருமே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பயங்கரமா ஃபயர் விட்டு கொண்டாடினாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க. பாவம் அவரு இப்ப நடந்த தேர்தல்ல தோத்து போயிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஊபிஸோட ராசி அப்படி. அடுத்ததாக நடிகையும் மற்றும் அரசியல்வாதியுமான ரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. நம்மளுடைய ஊபிஸ்கள் யார் யாருக்கெல்லாம் பயங்கரமா முட்டு கொடுத்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அவங்களுடைய நிலைமை எல்லாமே இப்படிதான் பரிதாபமா இருக்கு. இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், தயவு செய்து பாருங்க. கடந்த 5 வருடத்தில் ஆந்திராவில் மகளிர் உரிமை தொகை என்று 50 லட்சம் பெண்களுக்கு வருடம்தோறும் 15,000 வீதம் கொடுத்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனாலும் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஆந்திர மக்களால் வீழ்த்தப்பட்டார் என்ற கேள்வி எழுகிறது. தண்ணீர் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என்று சாமானிய மக்கள் வயிற்றில் அடித்தது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு. வீதிக்கு வீதி கஞ்சா, உயரக போதைப் பொருள் விற்பனை கொடிகட்டி பறந்தது. அரசை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ முதல்வரை பற்றியோ விமர்சனம் செய்தால் உடனடியாக அவதூறு வழக்கில் 3 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைப்பது என கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றது. உச்சபட்சமாக 50 நாட்களுக்கு மேலாக சந்திரபாபு நாயுடுவை கைது செய்து சிறையில் வைத்தது அவர் கனவு இல்லத்தை சிதைத்தது என பட்டியல் நீள்கிறது. சந்திரபாபு நாயுடு சிறையில் இருந்து வெளியே வந்து சட்டமன்றத்தில் கண்கலங்கி பேசியபோது வயசாகிருச்சி, புத்தி இருக்கா என ஜெகன்மோகன் ரெட்டியின் ஏளன பேச்சு, நாயுடுவின் மனைவியை பற்றி அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சுக்கள் என ஜெகன்மோகன் ரெட்டி செய்யாத அளப்பறையே இல்லை என்று கூறுகின்றனர் ஆந்திர மக்கள். அதில் அவரது கட்சிக்காரர்கள் இணையதளத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவரது குடும்ப பெண்களை ஆபாசமாக எழுதியதற்கு அளவே இல்லை. ஆந்திர மக்களின் வரிப்பணத்தில் அவரது அப்பா ராஜசேகர் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி, ஒய்எஸ்ஆர் பூங்கா, ஒய்எஸ்ஆர் கடற்கரை, ஒய்எஸ்ஆர் சாலை, ஒய்எஸ்ஆர் தெரு, ஒய்எஸ்ஆர் கழிவறை என எங்கு பார்த்தாலும் அப்பா பெயரில் ஒரு விளம்பரம். விசாகப்பட்டினம் கடற்கரையில் அப்துல் கலாம் பெயரை மாற்றி ஒய்எஸ்ஆர் வியூ பாயிண்ட் என பெயர் பலகை வைத்ததால் இளைஞர்கள் கொந்தளித்தனர். ஆந்திரா எங்கும் ஒய்எஸ்ஆருக்கு 600 சிலைகள் என ஆணவத்தின் உச்சத்தில் ஆடினார் ஜெகன்மோகன் ரெட்டி என்கின்றனர் ஆந்திர மக்கள். இது தமிழகத்தில் ஆளும் திமுகவின் செயல்பாடுகளை பெரும்பாலும் காப்பி அடிப்பதாகவே ஆந்திர மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சோ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்துல திமுக என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு காரியத்தை தான் அங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்காரு. அதனாலதான் என்னவோ தெரியல நம்மளுடைய ஊபிஸ்கள், இந்த இணையத்துல ஊபிஸ்கள், இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே அந்த அளவு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை கொண்டாடினாங்க போல, தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க போல. இப்போ எப்பேற்பட்ட நிலையில அவர் இருக்காருன்றத பாருங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அதிமுக சேனலான இந்த நியூஸ் ஜேல இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது ஒய்எஸ்ஆர் மற்றும் திமுக இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, ரெண்டுத்தையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செய்தி அவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பல மிஷினரிகளுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்திருக்காரு, பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பல இந்து கோயில்களை இடிச்சு தள்ளியிருக்காரு. கனிம வள கொள்ளை உட்பட பல தவறான விஷயங்களுக்கு இவர் கட்சி உடந்தையா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இவர் மேல பயங்கரமா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, ரோஜா உட்பட அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக சில முக்கியமான ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இவிஎம் ஹேக். சிவசேனா, ஷிண்டே அவர்களுடைய சிவசேனா பிரிவை சேர்ந்த ரவீந்திர வாய்க்கார் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றது கண்டுபிடிப்பு. வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றது கண்டுபிடிப்பு.
அவரது உறவினர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள் கொண்டு சென்ற செல்பேசியை கொண்டு தபால் வாக்குகள் எண்ணிக்கையை செல்பேசியின் ஓடிபி அனுப்பி ஹேக் செய்து வெற்றி பெற்றிருப்பது காவல்துறை விசாரணையில் தகவல். இல்ல புரியல, இவிஎம் ஹேக் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தபால் வாக்குகளை செல்போன் மூலமா ஓடிபி மூலமா ஹேக் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. சொன்னது யாருன்னா நம்முடைய கலைஞர் செய்திகள், அதாவது தமிழ்ல சொன்னது யாருன்னா கலைஞர் செய்திகள். பட் இந்த ஒரு செய்தியை ஃபர்ஸ்ட் போட்டது மிட் டே அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் போட்டிருக்காங்க. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா இது தவறான செய்தி, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மிட் டேவே கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதையும் பாருங்க. வருத்தம் தெரிவித்த மிட் டே. மகாராஷ்டிராவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் மொபைல் எண்ணை இணைத்து ஓடிபி மூலம் இவிஎம்ஐ இயக்கி சிவசேனா வேட்பாளர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக மிட் டே நிறுவனம் செய்தி வெளியிட்ட நிலையில் இது தவறான செய்தி என வருத்தம் தெரிவித்தது மிட் டே நிறுவனம். இப்போ இந்த மிட் டே இருக்கு இல்லையா, இந்த மிட் டே நியூஸ் பேப்பரா, ஆமா நியூஸ் பேப்பரே, இவனுங்க எவ்வளவு கேவலமானவனுங்க, கீழ்த்தரமானவங்க, அயோக்கியத்தனமானவனுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இத மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்க, இத மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை எவ்வளவு பெருசா போட்டிருக்கானுங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பெருசா போட்டிருப்பானுங்க. ஆனா இது ஒரு தவறான செய்தி, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதை பாருங்க எவ்வளவு குட்டியா போட்டிருக்காங்க. அதாவது ஃபேக் நியூஸ அவ்வளவு பெருசா போட்டிருக்கானுங்க. அந்த ஃபேக் நியூஸனுடைய கிளாரிபிகேஷனை தமா துண்டு போட்டுக்கிறாங்க, இவ்வளோண்டு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க. நாங்க தப்பா சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை, சிவசேனா இது மாதிரிலாம் செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமா துண்டு பாக்ஸ்ல போட்டிருக்கானுங்க. ஆனா ஃபேக் நியூஸ போடும்போது மட்டும் இவ்வளவு பெருசா பெரிய பெரிய ஃபாண்ட்ல பிளாக் லெட்டர்ஸ்ல அந்த செய்தியை போட்டுவிட்டு கிளாரிபிகேஷன் மன்னிப்பு கேட்கும் போது எவ்வளவு குட்டியா போட்டுக்கிறானுங்கன்றத பாருங்க. இவனுங்க தமிழக ஊடகத்தையே மிஞ்சிருவானுங்க போல, அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க. கடைசியாக இத பாருங்க. இது என்னன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துல பெட்ரோல் விலை எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான். பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பெட்ரோல் விலை எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி பாஜக இல்லாத காங்கிரஸ், திமுக, டிஎம்சி இவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல பெட்ரோல் விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா தான் இது. பாருங்க, ஹரியானால 95 ரூபா 54 பைசா, உத்தரப்பிரதேசத்துல 94 ரூபா 55 பைசா, குஜராத்ல 94 ரூபா 5 பைசா, உத்தராகண்ட்ல 93 ரூபா 82 பைசா, அஸ்ஸாம்ல 97 ரூபா 44 பைசா. இது எல்லாமே பாஜக ஆளுகிற மாநிலம். இப்போ காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல 101 ரூபா 9 பைசா, கர்நாடகால 103 ரூபா, கேரளால 105 ரூபா 68 பைசா. கேரளால பாத்தீங்கன்னா லெப்ட் ஆள்றாங்க. அப்புறம் தெலுங்கானால 109 ரூபா 57 பைசா, காங்கிரஸ் தான் அங்க ஆள்றாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சியின் கீழே 100 ரூபாய் 75 பைசா. ஓகேங்களா. வெஸ்ட் பெங்கால்ல 104 ரூபாய் 73 பைசா. டிஎம்சி தான் வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி பண்றாங்க. சோ நீங்களே இந்த டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல 100 ரூபாய்லாம் கிடையவே கிடையாது, 100 ரூபாய்க்குள்ளதான் பெட்ரோல் விலை இருக்கு. ஆனா காங்கிரஸ், டிஎம்சி, டிஎம்கே இவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல, இந்த லெப்ட் இவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல 100 ரூபாய் மேலதான் பெட்ரோல் விலையே இருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படிலாம் மக்களுக்கு ஃப்ரீ பீஸை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃப்ரீ பீஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை எப்படி உயர்த்தினாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்துல எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு டாக்ஸ் விலை ஏத்துனாங்க, அதே மாதிரி மின்சார விலை ஏத்துனாங்க, பால் விலை ஏத்துனாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் ஃப்ரீ பீஸ் கொடுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை ஏற்ற வேண்டியது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். தயவு செய்து இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்க ஓட்டு போடாதீங்க. ஃப்ரீ பீஸ் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போட்டீங்கன்னா அது இன்டைரக்டா உங்களுடைய தலையில தான் வந்து விழும். அப்புறம் நீங்க கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசு தான், எல்லாத்துக்குமே காரணம் மோடி தான், எல்லாத்துக்குமே காரணம் பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாம ஒட்டுமொத்த பிளேமையும் தூக்கி பாஜக மேலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலையும் போடுவாங்க. சோ தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு ஓட்டு போடும்போது 1க்கு 100 முறை யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.